வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்ததாமே ஒருவரிலும் மகத்தான மகிமையான காரியங்களை இன்னும் அதிசயமாய் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 22 அதன் 30வது வசனம். அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரைப் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கையற்ற ஒரு கூட்டமாக தன்னை கேள்வி கேட்க வந்தவர்கள் சதுசேயரிடத்திலே சொல்லுகிற பதிலாக இது காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு கூட்டம் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கையற்று இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று இருக்கிறது. இன்னொரு கூட்டம் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற நிலையையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே மனிதர்கள் பரலோகத்திலே போன பின்பு தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனம் பரலோக ராஜ்யத்திற்கு போனால் எந்த உறவு முறைகளோடு எந்த அங்கே நிலையிலே காணப்படுவோம் என்கிற எண்ணங்கள் இன்று வரைக்கும் எல்லாருக்குள்ளும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் குடும்பமாய் இரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்திலும் குடும்பமாய் இருப்போமா, அங்கே எப்படி இருக்கும் என்று பலருக்கு அங்கே புதிராக காணப்படுகிறதைப் போல அங்கே என்னை காணப்படுகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்திலே கொள்வனையோ கொடுப்பனையோ அங்கே குடும்பமோ கிடையாது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மணவாட்டியாக, இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக, தேவ தூதர்களைப் போல ஒரே சாயலாக ஒரே வெள்ளாடை அணிந்து நித்தியமாய் வாழ்வதற்குரிய தகுதி பெற்றவர்களாய் அவர்கள் கர்த்தரை சேவித்தும் பணிந்தும் இருப்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்திலே போக தம்முடைய வாழ்வை நாம் செம்மையாக்கி வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த தேவராஜ்யத்திலே பங்கடைய நாம் ஆயத்தமாக வேண்டும். கவலையும் பாடுகளும் துக்கங்களும் வேதனையும் இல்லாத ஒரு ராஜ்யம் மாத்திரமல்ல, பூமியிலே எப்படிப்பட்ட சரீர நிலைமைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அங்கவீனம் உள்ளவர்களாயிருந்தாலும், குறைவுகளோடு சரீர குறைவுகளோடு இருக்கிற ஒரு மனிதனும் அங்கே பூரணமாய் தேவதூதனைப் போல குறையற்றவனாய் இருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யமாக அது காணப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற நாட்களை விரயமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு மட்டும் வாழாதபடி அந்த மகிமையான ஸ்தலத்திற்குள் சென்று கர்த்தரோடு கூட யுகயுகமாய் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இக்காலங்களில் சூழ்ந்திருக்கிற யுத்த மேகங்களும் யுத்த கிரியைகளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர பண்ணுவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனபடினாலே தேவதூதர்களைப் போல சகல ஸ்தோத்திரம் ஞானம் படைத்தவர்களாய் அறிவுள்ளவர்களாய் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த மகிமையான அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதன் மேலே கவனம் செலுத்துவோம், அதன் மேலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முன்னெடுப்போம். தேவன் தாமே அந்த மகிமையான அந்த பரிசுத்தமான மேன்மையான தேவதூதர்களைப் போல வாழ்கிற அந்த மகிமையான அனுபவத்துக்குள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்ல அது சீக்கிரமாய் வரப்போகிறார். நாமும் அவரோடு கூட வாழ ஆயத்தமாவோம். கர்த்ததாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செவிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தேவனே, உம்முடைய இரக்கங்கள் எத்தனை பெரியது. உம்முடைய கிருபையினாலே இன்றைக்கு பரலோக நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் ஆயத்தமுடையவர்களாய் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் அங்கவீனம் உள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள், அழகற்றவர்கள், திறமையற்றவர்கள், ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் என்கிற
கர்த்தருடைய மணவாட்டிக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திலே தேவ தூதர்களைப் போல ஞானம் உள்ளவர்களாய், திறமை உள்ளவர்களாய், ஸ்தோத்திரம், எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிற பாக்கியமுடையவர்களாய் காணுகிற அந்த மகிமையான அனுபவத்துக்குள் நாங்கள் மறுரூபமாக்கப்பட கர்த்தர் எங்களை அழைத்து செல்லும். கிருபையினால் நிரம்ப பண்ணும். வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட கைவிடப்படுகிற அல்லது புறக்கணிக்கப்படுகிற இடத்தில் இராதபடி தேவராஜ்யத்தை சுதந்திரித்து தேவதூதர்களைப் போல வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கிருபையால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.